யானைப்படைக்கும் முன்னர் நடைபெற்ற நிகழ்வு. என்ன? ஜம்சம் கிணறு. ஆஜரா அம்மையாருக்கும் இஸ்மாயில் அலிஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அந்த பேரற்புதம் காலப்போக்கில் காணாமல் போய்விட்டது. ஜம்சம் எங்கு என்று யாருக்கும் தெரியவில்லை. ஜம்சம் அப்துல் முத்தலிபினுடைய கனவிலே பார்க்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோண்டுவதாகவும் தண்ணீர் வருவதாகவும் ஜம்சம் கிடைத்ததாகவும் அதை மக்களுக்கு அவர் வாரி வாரி இறைப்பதாகவும் கனவு காணுகிறார். கண்ட கனவை அதேபடி நிறைவேற்றி கொண்டு போய் ஜம்சம் கிடைத்து விட்டது. தோண்டி எடுத்து விட்டார். இதில் வரலாறு கொஞ்சம் நீளும், நாம் சுருக்கமாய் முடிப்போம். ஜம்சம் கிணறை கண்டுபிடித்து குழி தோண்டி தண்ணீர் எடுத்து வாரி இறைத்து மக்களுக்கு அதை அப்துல் முத்தலிபு கொடுக்கிறார். மக்களெல்லாம் தண்ணீரை பெறுகிறார்கள். நீண்ட நாட்கள் காணாமல் போன ஜம்சமை மீண்டும் மக்காவின் மக்களுக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்கியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பு. தண்ணி கொப்புளிச்சு வர்றதும் அது மக்களுக்கு வழங்குவதும், உலகத்தில் ஹிதாயத்தை சப்ளை செய்ய போகிற ஒரு குழந்தை இங்கே பிறக்கப் போகிறது என்பதற்கான அறிவிப்பு, முன்னறிவிப்பு. இது இரண்டாவது.